வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் ஆலப்பி. ஆலப்பி வந்து ரொம்ப 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 நாளாக நாங்கள் எதிர்பார்த்துட்டு ரொம்ப ஆசைப்பட்டு போகணும்னு நினச்ச இடம் ஆலப்பி. இங்கே போய் அந்த போட் ஹவுஸில் ஸ்டே பண்ணணும், அதுதான் இங்கே மேட்டர். ஸோ அதுக்கு நாங்கள் ஒரு வழியாக நாங்கள் இங்கே ஆலப்பி வந்துட்டோம். செம்ம வியூங்க, தண்ணியில் அப்படியே மிதந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்றதெல்லாம் ரொம்ப அழகான ஒரு விஷயம், அதை ஃபீல் பண்ணணும். ஆனால் இங்கே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நாங்கள் போன போட் ஹவுஸ் வந்துட்டு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்காக இல்லை, எங்களுக்கு அது பிடிக்கலை. ஸோ ஒரு வழியாக வந்துட்டோம். ஸோ நைட் ஸ்டே பண்ணனால வேறு ஆப்ஷன் இல்லாதனால நாங்கள் ஸ்டே பண்ணோம். பட் அங்கே சமைச்ச சாப்பாடு பரவாயில்ல, ஏதோ ஒரு சாப்பாடு அளவான இது கொடுத்தாங்க. அப்புறம் நாங்கள் அதில் இருந்த வாக்கிலே ஸ்டீமரில் போனோம். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கடலில் ஃபுல்லாக சுற்றணும், அதுதான் ரொம்ப ஹாப்பி. அந்த போட் ஹவுஸோட இது எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். வியூவை பாருங்கள், அப்படி அந்த வெளியே மேலே வந்து போட் ஹவுஸில் மேலே மாடியில் வந்துட்டு நாங்கள் இந்த வியூ பார்த்தோம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுதான் ஒரு திருப்திகரமான விஷயம். அடுத்து வந்துட்டு வேறு எதுவும் எவ்வளவோ எனக்கு திருப்தி கொடுக்கல. இது நல்லா இருந்துச்சு, அழகான வியூங்க. அப்படியே அந்த குளிர் காற்று, அந்த 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 அழகு, அது அழகு அலப்பினாலே ஒரு அழகாக இருக்குது. இதில் வெறும் தண்ணியில் போகிறோம், அந்த 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 வியூவை நம்ம பார்க்குறோம், கண்ணுக்கு விருந்தளிக்கிறோம், அதுதான் இங்கே இது. அடுத்து வந்துட்டு போட் ஹவுஸ்லாம் பார்த்து நம்ம வந்துட்டு போட் ஹவுஸ் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு அதுக்கு ப்ரீ புக் பண்ணணும். பார்க்காம புக் பண்ணாலோ இப்படி இது பண்ணாலோ இப்படி தான் கொஞ்சம் ஒரு டல்லான ஒரு போட் ஹவுஸ் கிடைக்கும். கொஞ்சம் லக்ஸுரியாக வேணும்னா நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு இங்கே ப்ரீ புக் பண்ணணும், அப்போ தான் அது நல்லாயிருக்கும். இங்கே 1 டே ஸ்டேக்கே வந்துட்டு ரொம்ப மணி வாங்கினாங்க, ஆனால் வந்துட்டு அது சாட்டிஸ்ஃபைங்கே கிடையாது. அப்புறம் ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி நாங்கள் மாங்காய் பறித்தோம், அது ரொம்ப நல்லா. சரி, நீங்கள் பூர்வத்தை தூக்கிட்டு பேசு. சரி, ஓகே. ஆலப்பி, ஓகே, சரி. ரியலி வந்து ஒரு 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 வித்தியாசமான ஒரு அனுபவம். என்னென்னா இங்கே ஒன்றுமே கிடையாது, ஆனால் போட்டில் போயிட்டு சாப்பிட்றது. அங்கே மீன் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டோம், கறி மீன் நல்லா இருந்துச்சு. சரி, தென் அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன சொல்கிறது. இந்த மாதிரி லக்ஸுரி போட் நல்லா இருக்கு. கோகுலம், மயசி ஆச்சு. கோகுலம் அடுத்த மாதம் இந்த போட்டில் வர முடியும். அடுத்து நெக்ஸ்ட் ஏதாவது சொல்லுங்கள். இந்த ட்ரிப்பை உங்களுக்கு எப்படி, வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ்? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நல்லா வெளியில் எல்லாத்தையும் நான் நல்லா சுற்றிட்டு வந்தேன். சரி, இது வந்து ஒரு ஏரியில் வந்து ஒரு போட்டுக்குள்ளே போகிறோம், தனி போட்டு ஒன்று. சரி, இந்த பையன் யார்? இந்த பையன் வந்து மகன். சரி, இப்படி வந்து பேசுங்க, உங்களை கவர் பண்ணி கேட்டுக்கிறேன். இப்படி சேடை அடிக்காதுங்க, இருக்கிற முகரதே இருக்குங்க. இப்படி வாங்க, இப்படி வாங்க. செம்ம பாரு, வீட்டுல வந்து சொல்லுவேன். இங்க பேசு. வெளியில இறங்கி இதை நின்று பாத்தீங்கன்னா லைட்டை போட்டு அப்படித்தாக்கா இருக்காங்க. இதே செட்டப் தான் அங்கேயே இருக்கு. கிடையாது ரவி, பக்கத்து போட்டோ போய் பாத்தியா? பக்கத்து போட்டா அது பின்னாடி ஒன்று இருந்துச்சுல. சரி ரவி, நெக்ஸ்ட் மந்த் we will arrange, அப்போ பார்ப்போம். ஓகே, இப்போ சொல்லுங்க. போதும். சொல்லுங்க. இப்போ செம்ம ஒரு வியூ கிடைக்குது. சொல்லுங்க ரவி. இப்படி இல்லைங்க, ஒரு ஃபோட்டோ இப்படி வந்துட்டு இங்கே கஷ்டமா இருக்கு போல. இந்த வயது தள்ளாமல் எடுத்து சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க.